சென்னை நுங்கம்பாக்கத்தில் நாய் கடித்ததில் படுகாயமடைந்த சிறுமிக்கு இன்று பிளாஸ்டிக் சர்ஜரி நடைபெறவுள்ளது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரோடு பேசலாம். சுரேஷ், அந்த சிறுமிக்கு எந்தெந்த பகுதிகளெல்லாம் மிகுந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த பகுதிகளெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யறதுக்கு மருத்துவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க, எப்போ நடக்க இருக்கு? கார்த்திகா, கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பூங்காவில் 5 வயது சிறுமி 2 வளர்ப்பு நாய்களால் கடிக்கப்பட்டு பலத்த காயமடைந்தார். அவர் உடல் முழுவதுமே அந்த நாயானது பல்வேறு இடங்களில் கடித்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் தலைப்பகுதியில் அதிக அளவில் இந்த நாய் கடித்ததில் அந்த சிறுமியினுடைய தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அதன் பிறகாக நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையின் குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவில் தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மருத்துவமனை என்பது குழந்தைகளுக்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். குழந்தையை பொறுத்தவரையில் ஒரு ஆபத்தான சூழலே இருந்து வருகிறார். இருந்தாலும் அன்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருந்து இன்று கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படுகிறது. குழந்தைக்கு அதிக அளவாக இந்த தலைப்பகுதியில் நாய் கடித்தது புதறிய காரணங்களால் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதால் அந்த இடத்தில் சிகிச்சை அளிப்பதற்காக அங்கு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் செய்வதற்காக தான் இந்த மருத்துவ குழு இன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு இந்த மருத்துவ குழு என்பது அந்த 5 வயது சிறுமிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறார்கள். டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எனக்கூடிய மருத்துவ குழுவாக இணைந்து இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மிகவும் ஒரு சிக்கல் வாய்ந்த, மிகவும் ஒரு அதிகப்படியான பணி கொண்ட இந்த அறுவை சிகிச்சை என்பது மிகவும் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் இந்திய மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து கூட மருத்துவர்கள் அழைக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. ஏனென்றால் இந்த நாய் கடித்ததில் சிறுமியோட தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதால் அது மிகவும் சிக்கலான சிகிச்சை என்பதாலும் சிக்கலான அறுவை சிகிச்சை என்பதாலும் இந்த மருத்துவ குழுவினர் இன்று பிற்பகல் இந்த அறுவை சிகிச்சைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நாய் கடித்து 4 நாட்கள் ஆகியிருந்தாலும் பல்வேறு கட்ட முதற்கட்டமாக அந்த சிறுமியை உடல்நலத்தை தேர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்று 4 நாட்களுக்கு பிறகு 5வது நாளில் இந்த அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கார்த்திகா, சுரேஷ், நாய் கடித்து 4 நாட்கள் ஆகியிருக்கு. சிறுமியினுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க? மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் சிறுமி இருந்த போதும் அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அது குறித்தவர். கார்த்திகா, சிறுமி காயப்பட்ட அந்த நாயால் கடிபட்ட சூழலில் பார்த்தோம் என்றால் அவருடைய தாய் அந்த சிறுமியை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறார். அவரையும் அந்த நாயானது கடித்திருக்கிறது. இருந்த போதிலும் சிறுமி தான் அதிக அளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இருந்த போதிலும் தற்போதைய நிலையில் சிறுமியின் உயிருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. அவர் தொடர்ந்து சிகிச்சையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். மருத்துவ குழு அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட அவருடைய உறவினர்களிடம் பேசியிருந்தோம். அதேபோன்று அவருடைய தாய் அந்த சிறுமியோடு உடனே அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த அறையிலே தான் இருக்கிறார். தொடர்ந்து சிறுமிக்கு மருந்து மாத்திரைகள் மட்டுமில்லாமல் அவருக்கு இந்த மருந்துகள் எல்லாம் ரத்த நாளங்கள் வழியாக தொடர்ந்து செலுத்தப்பட்டு வருகிறது. ஏனெனில் நாய்க்கடி என்பது பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால் தான் தொடர்ந்து இந்த சிகிச்சை என்பது இந்த ராபிஸ் போன்ற எந்த விதமான பாதிப்புகளும் தொற்று ஏற்பட்டுவிடக்கூடாது. அதற்கான சிகிச்சை எல்லாம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் அவருடைய பெற்றோர் தொடர்ந்து அவரோடு உடனே தான் இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மாநகராட்சி சார்பில், சென்னை மாநகராட்சி சார்பில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவும் சிறுமியோடைய நலனை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். எந்த நிலையில் இருக்கிறார்கள், மருத்துவம் எப்படி அளிக்கப்பட்டு வருகிறது, மருத்துவமனை சார்பில் என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறார்கள் என்பதை கண்காணித்து வருகிறார்கள். அதற்கான குழுவும் இருக்கிறது. பெற்றோர் அவருடன் தான் இருக்கிறார், அவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிறுமி, காயப்பட்ட சிறுமி சிகிச்சையில் 4 நாட்களாக இருக்கிறார். மிகவும் வயது குறைந்த 5 வயது கொண்ட சிறுமி என்பதால் அவருக்கு அவருடைய பெற்றோர் அரவணைப்பு தான் முதல் கட்டமாக அது தேவைப்படுகிறது. அதனால்தான் தொடர்ந்து அவருடைய தாய் சிறுமி உடனே இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறுமிக்கு தேவையான மனநலம் சார்ந்த சில அவர்களுக்கான அந்த ஊக்கப்படுத்தி அவரை தேற்றி கொண்டு வருவதற்கான பணிகளையும் மருத்துவ நிர்வாகமானது மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் சிறுமியை பொறுத்தவரையில் தற்போது அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த அறுவை சிகிச்சையானது மிகவும் தீவிரமான ஒரு நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள் மருத்துவ குழு. கார்த்திகா, 2 மணிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நடைபெற இருக்கிறது. சிறுமி பூரண குணமடைந்து வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.